எப்போ கிறிஸ்து நமக்காக மரிக்கணும்னு முடிவானதோ, எப்போ கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்ற அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணினாரோ, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணியிருக்கு? ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் ஃபங்க்ஷனுக்குலாம் கூட போனோன்னா சில சீட்டெல்லாம் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு விசேஷித்த ஒரு ஆளுக்காக அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல புதுசாக யாரும் திடீர்னு வரவங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட முடியாது. ஒரு சீட்டு ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யார் அந்த சீட்டுக்கு உரியவங்களோ அவங்க உட்கார்ற வரைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருக்கும். யாரும் போய் அந்த இடத்துல உட்கார முடியாது இல்லையா? அப்படி தேவன் தம்முடைய வலது பாரசத்தில் அவருக்காக, கிறிஸ்துவுக்காக ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அது இவர் வர வரைக்கும் அந்த இடம் எப்படி இருக்கு? இயேசுவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சாமுவேல் நியாயாதிபதியா இருந்த போது இஸ்ரவேல் மக்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி ரொம்ப வாதாடுறாங்க சாமுவேல் கிட்ட. அப்போ சாமுவேல் கர்த்தரிடத்துல சொல்றாரு, இது மாதிரி ஜனங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? சரி, ராஜாவை உண்டாக்கு, அவங்களுக்காக ராஜாவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ சாமுவேல் அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? அவனே யாராவது ஒரு ஆளை கூட்டு வந்தா யாருன்னா ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ சாமுவேலுக்கு யாரை ராஜாவாக ஏற்படுத்தணும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இதுக்காக நீ கவலைப்படாத, நான் அந்த ஆளை உன்கிட்ட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல பென்யமீன் கோத்திரத்துல கீஸ்ன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய கழுதைகள் காணாம போச்சு. காணாம போனதுனால அவன் என்ன பண்றான்? தன்னுடைய மகனாகிய சவுலை அழைத்து, நீ போய் என்னுடைய கழுதைகள்லாம் காணோம், தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவனை மட்டும் அனுப்பல, கூட ஒரு வேலைக்காரனையும் அனுப்புறான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? கழுதைகளை தேடிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க. ஒரு பெரிய மலையை தாண்டி போறாங்க, 4 நாடை தாண்டி போறாங்க. எங்கேயுமே அவங்களை காணாம போன கழுதைகள் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ லாஸ்டா சவுல் என்ன சொல்றான்? நம்ம இவ்வளவு தூரம் தேடி கழுதைகள் கிடைக்கல, அதனால என் தகப்பன் என்னை குறித்து கவலைப்படாதபடிக்கு நான் திரும்பி போலாம், நம்ம கழுதை தான் வரல, அட்லீஸ்ட் போன பையனாவது திரும்ப வரணுமே அப்படின்னு சொல்லி என் தகப்பன் என்னை குறித்து கவலைப்படாமல் இருக்க நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்லும் போது அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ஊர்ல தான் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் விசாரித்தா நம்மளுடைய காணாம போன கழுதையை குறித்து வழி சொல்லுவாரு, அது எங்க இருக்குதுன்ற காரியங்களை நமக்கு தெரிவிப்பார், நம்ம போய் அந்த தீர்க்கதரிசியை பார்ப்போம்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடி போறாங்க. யாரை தேடி போறாங்க? சாமுவேலை தேடி போறாங்க. அப்போ அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, ஆமா, அந்த தீர்க்கதரிசி இங்கதான் இருக்கிறாரு, அவர் பலி விருந்துக்காக வந்திருக்கிறாரு, அவர் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போங்க, முடிய போகுது, விருந்து என்ன பார்க்க போகுது, முடிய போகுது, சீக்கிரமா போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களும் வேகமா சாமுவேலை பார்க்க அந்த பலி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல தூரத்துல இருந்து சாமுவேல் சவுலை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? இவன் தான் நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு சொல்றாரு. சவுலும் வேலைக்காரனும் சாமுவேல் இடத்துல என்ன கேட்குறாங்க? இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அவரு தெரியுமா? ஆமா, நான் தான் அந்த தீர்க்கதரிசி. சரி வா, என் கூட நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சவுலை கூப்பிடும் போது சவுலுக்கு ஒண்ணுமே புரியல. மேடையில ஏறு, என்னோட கூட நீ மேடையில ஏறு, நீ இப்போ பலி விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சவுல், நான் பென்யமீன் கோத்திரத்துல ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருக்கிறேன், என்ன போய் இந்த இடத்துல உட்கார சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீ தான் உட்காரணும், நான் உனக்கு காரியங்களை விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? சாமுவேல் சவுலை அழைத்து கொண்டு போய் பலி விருந்துல உட்கார வைக்கிறான். அவனுக்கென்று ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த இடத்துல கொண்டு போய் சவுலை உட்கார வச்சு சமையல்காரனை கூப்பிட்டு, நான் உன்கிட்ட ஒரு பங்கை தனியா எடுத்து வைக்க சொல்லியிருந்தேனே, அந்த பங்கை எடுத்துட்டு இவருக்கு வெயி அப்படின்னு சொல்லி சாமுவேல் அந்த சமையல்காரங்கிட்ட சொல்றான். அந்த பங்கு என்ன? பலி செலுத்தின அந்த ஆடோட தொடை இருக்கு இல்லையா, அதை சமைத்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது சவுலுக்காகவே தனியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சவுல் தான் அந்த ராஜான்னு தெரியாது, ஆனாலும் அது எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. நான் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா தனியா, அதை எடுத்துட்டு அந்த பங்கை எடுத்துட்டு இவருக்கு வெய் அப்படின்னு சொல்லி சாமுவேல் அந்த சமையல்காரங்கிட்ட சொன்ன உடனே சமையல்காரனும் அந்த தொடையும் அது கூட என்னென்னலாம் இருக்கோ சாப்பிட்றதுக்கு
எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து சவுலுக்கு முன்பாக வைக்கிறாங்க. சவுலும் சாமுவேலும் அன்றைக்கு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இது சாமுவேலுக்கு எப்படி தெரியும் சவுல் இங்க வருவான்னு? எப்படி அவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான்? ஏன்னா முதல் நாள் சவுல் இன்னைக்கு வராருன்னா அதுக்கு முதல் நாளே கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாளைக்கு இந்த நேரத்துல இஸ்ரவேலே ஆள போகும் ராஜா பென்யமீன் கோத்திரத்துல இருந்து ஒரு பையன் வருவான். அவன் தான் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவனை தான் நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லியிருப்பார். இந்த பலி விருந்துக்கு இவன் மட்டும் இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர் இருக்கிறாங்க. அங்க எத்தனை பேர் இருக்காங்க? பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர் இருக்கிறாங்க. ஆனா சவுலுக்கு வைக்கப்பட்டதோ அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்த சாப்பாடை தான் அவனுக்கு வச்சாங்க. சாமுவேல் என்ன பண்ணல, ட்ரம்லயே இருக்கட்டும், அந்த ஆள் கர்த்தர் சொன்ன ஆள் வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு இதுல இருந்து எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி செய்யல. அவனுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு பங்கை ஏற்கனவே எடுத்து வச்சுட்டான். கர்த்தர் சொன்ன ஆள் நிச்சயமா வருவாருன்னு சொல்லி என்ன பண்ணா, ஒரு பங்கை தனியாக எடுத்து வைத்திருந்தான். அந்த 30 பேருக்கு சமைத்ததிலிருந்து எடுத்து சவுலுக்கு போடல. அவன் வந்த உடனே அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த விசேஷித்த பங்கை தான் எடுத்து சவுலுக்கு கொடுக்குறான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நிச்சயமா அந்த மனுஷன் வருவான், அந்த மனுஷன் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிற ராஜா அப்படின்ற ஒரு தீர்மானத்துல சாமுவேல் இருந்தான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட விசேஷித்த பங்கு, உங்களுக்கான பங்கு கர்த்தர் ஏற்கனவே எடுத்து தனியாக வைத்திருக்கிறார். எவ்வளோ பேர் வந்தாங்க? 30 பேர் வந்தாங்க, 60 பேர் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்ல, உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற வேலையில அந்த பங்கு என்ன செய்யும், உங்களுக்கு சேரும். அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த விசேஷித்த பங்கு எதுவா வேணா இருக்கலாம். நீங்க தேடிட்டு இருக்க ஒரு வேலையா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், இல்ல தொழிலா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலுமே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பங்கை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும்? சவுல் எப்படி சாமுவேல் இடத்திற்கு வழிநடத்தப்பட்டானோ அதே போல இன்றைக்கு உங்கள் பங்கை பெற்றுக்கொள்ள ஆவியானவரின் வழிநடத்தல் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. உங்களுடைய பங்கை பெற்றுக்கொள்ளணும்னா யாரோட வழிநடத்தல் அவசியமா இருக்கிறது? ஆவியானவருடைய வழிநடத்தல் அவசியமா இருக்கிறது. அவருடைய வழிநடத்தல் படி நீங்க போகும்போது உங்களுக்கான விசேஷித்த பங்கை நீங்க என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம்.